Let us thank the Lord for this wonderful day. Lord, we thank you, remember you, your faithfulness, your gratefulness, and your mercy, your compassionate love that surrounds us and our campus, and the great word that always stands with us, Father. Even today, let your word be established in the hearts of your loving people. That all that, Lord, what we sing and what we glorify your name, Lord, let your name bring great healing, great comfort to every soul, and touch our body and revive our spirit. In Jesus' name we pray. Amen.
reading is taken from Genesis 28, 1 to 15. ஆதியாகமம் 28. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியனுடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் ஆராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்தவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திற்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் உன் பரதேசியாய் தங்குவதுமான தேசத்தை நீ சுதந்திரிக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதான் அராமில் இருக்கிற சீரியா தேசத்தனாகிய பெத்தவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காளின் சகோதரனுமான லாபானிடத்துக்கு போக புறப்பட்டான். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும், அவனுடைய ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமார்த்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும், யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாயுக்கும் கீழ்ப்படிந்து பதான் ஆராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும், கானானியருடைய குமார்த்திகள் தன் தகப்பனைய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்திருந்ததினாலும், ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளுமின்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமார்த்தியும் நெபாயோத்தின் சகோதரமாகிய மகளாத்தையும் விவாகம் பண்ணினான். யாக்கோபு பெயரோசபாவை விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத் தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ, ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை தொட்டிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறி வருகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கையும் வடக்கேயும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னிடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். I welcome all of you in the name of the Lord. May the Lord be with you throughout this week. Bless all your activities. This wonderful day, as we end with the word in Genesis 28, verse 15, we concentrate what God says to me, what God told me, what the mouth of the Lord tells you personally. This word says, and behold, I am with thee, and will keep thee in all places, wherever you go. I will bring thee again into this land. Till I say and complete this, I will never leave you until I have done that which I have spoken to thee. Tamil, it's so beautiful. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை look at this beautiful promise. Many people
they will leave you. But the promise of God says, till I finish what I said to you, I will never leave thee. What did his father, mother say? In the same chapter, verse 2, you can see, father said like this. எழுந்து புறப்பட்டு Look at this. Get up. Start. Go. Leave home. Leave your comfort zone. How difficult, no? He is very much attached to his mother and mother's food. God tells this Jacob, I will never leave thee. Father is telling, leave. All these days and years, and Jacob was in the house. In Tamil, it says, and வீட்டிலே தங்கி கூடார வாசியாய் இருந்தார். He had a one brother, Vanavasi, always outgoing. This man Jacob was always at home, taking care of father's sheep duties. How can he leave? And God wants to do something in you. He segregates you. Father tells, mother with great difficulty, because there was a struggle between his brother Esau and him, and Jacob got all the blessings, all the house, all the property. Father says, leave. Get up. Go. Your brother will kill you. Even the mother cries. Son, I don't know. But go to my brother's house far away. Get married and settled there. Don't come here. Everything written on his name. What your relatives, people say. What God says. Another question, what you say. What you do. Difficult situation. Now, look at this verse 10. This is Jacob's doing. Yeah, read it. யாக்கோபு பெயர்செபாவை விட்டு Look at that. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. விட்டு விட்டு புறப்பட்டு. புறப்பட்டு. என்ன தமிழ் பாருங்க. சில காரியங்களாம் விட வேண்டியிருக்குது. பிடிவாதம் வேண்டாம். இது யாருக்கு சொல்கிறோம்? மக்களே சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு சொல்கிறோம். செல்ஃபோன் வேண்டாம். அதுதான் பார்ப்பான். You want to be really blessed by God? Leave. Leave your comfort zone. Leave whatever you like. God will do mighty, marvelous things. God and you, great things will happen. I'm not telling you to leave your children, wife and all. Here are the instruction, some things that you leave in your heart.
The obedience of Jacob is seen in verse number 10. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, யாக்கோபு. யாக்கோபு He didn't ask his mother, you go. Ask my brother to go. Why I should go? No argument. He went alone. He didn't carry anything except a rod. ஒரே ஒரு கோல். Open field from the house. That's what we saw last week. Elijah went to a brook, open field. Abraham also went like that. He didn't know where he goes, but he knows who tells. He will take care. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. listen to God this morning. This is the word of God. நான் உனக்கு சொன்னதை செய்யுமல்ல. It was so difficult for me to leave my comfort zone. I was with my father, mother. The word came, go to Pudur. All my relatives, that time Pudur, Oragadam famous for shopping, stealing. One ground of land is 5,000. How much? That's all. God tells, go to Pudur. Very great difficulty. God fulfilled His words. He never leaves me. He still comforts me today with His very own mouth and word. He tells and He does it. I should be in His words. Obey, leave, go, leave your comfort zone. Do according to what God says. And the verse says that he came to one place and he kept a stone to sleep. It is very important that stone become the Ebenezer. That very beautiful story about this stone. The stone that hindering you God will make a big name out of it. Wherever you are thinking that this is something that you cannot bear, Bible says that took a stone and he went to sleep. There came a ladder. On top of the ladder was an angel. And the angel told like this, verse 13, yeah. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். Look at that harmony of us able to listen to God every day. It's very beautiful. We listen to ourselves too much. We listen to others too much. Most of the things you listen to others have big headache only. Am I right or wrong? But how many of us listen to God?
habituate what God says. My problem says like this. My people say like that. My own people are troubling me. My own colleagues, one day they are smiling, one day they are going saying this side. Am I right or wrong? Teachers, look to God. You have a way. When you look and listen to Him, all people will look back at you. Oh. They will come and talk to you. Madam, reason, truth. The Lord God is with me. That is the secret. You are never alone. That's what we have been learning, the Word of God. The Word of Lord God will create you. How much you can obey. Leave from your comfort zone, your disobedience, so much. The trust in the Word of the Lord. He never leaves you. He always comforts you. The Spirit of the Lord comforts. We turn to John 14. Holy Spirit will comfort you. 18, verse 18. Yeah. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். I will, all of you say, I will not leave you I will not leave you comfortless. comfortless. I will come to you. I will come to you. Why are you looking for all the people who are troubling you, always going to them? Leave, keep quiet. Get hold on to the words of the Lord. Then see the miracles. Then you will go on listening. What the word of the Lord comes to me today, I will not leave you. These words are said that Jesus is going to leave the world and go to heaven. It was said that time. Jesus said, I will not leave. That's what finally, when Jesus resurrected, He said this word, I will be with you all the days of your life. That in Matthew 28:20, you can see that word. All that I have taught you, you go and spell. The spelling should be correct. Look at this. Teaching them to observe all things whatsoever I have commanded you. And lo, all of you say, I am with you always. When, as long as you go and tell the truth, whether to your family or to your class children, be careful what you say. What you learned from Him, say. What you got the command from the God, that you say. Don't think everything is your own intelligence, it will fail. Artificial intelligence destroy. Too much artificial intelligence is going to come. It makes people even alive. What is the use of living alive without being happy, joyful, peaceful? Look at this. The Lord commands, and if you are a servant to do,
He will never leave you. The Bible says that I will never leave you comfortless. What a great comfort of the Holy Spirit. That's why chapter 14 says, let your heart not be troubled. I will send my Holy Spirit to teach you, to remind you every day. I'll give a word for you every day. I will comfort you. Other people's words will never, never, never disturb you. Don't cry when see people hurt you. Bible says next year, week will be bold and strong. When people hurt you, never get upset. Who is with you? The Lord. English teachers, the Lord. That's very important. God is with you. That's the great shield, great hope. So this stone, Ebenezer, one time a disturbing stone, become the comforting stone. Whatever difficulties you face in this world, God is with you as long as you obey, as long as you listen, as long as you do. How difficult for Jacob to do. Leaving his home, compassionate mother, home food. Some of you who left your children abroad and in the hostel, you understand how your children suffer. They long for your food. Like that, we should long for the food that God gives, His Word. So the Bible says, what did the Lord tells you personally is important. In Genesis chapter 21, verse 1, the word came to Sarah. Please read. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். Yes. கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். Look at that. I want to all of you say this. சொல்லி இருந்தபடி. டாக்டர் சொல்லி இருந்தபடினா இருக்கு. சொல்லுங்கம்மா. நிறைய பேர் டாக்டர் சொல்கிறது பார்த்தா பயமாக தான் இருக்கும். இதை செய், அதை செய், இந்த டெஸ்ட்டு போ, சிடி ஸ்கேன், அதை மிஷினில் பிடிச்சி தள்ளுறாங்க. அது கூட பரவாயில்ல. இந்த எம்ஆர்பின்னு ஒன்று இருக்குது பாருங்க, நான் சவுண்ட் பாப்பா. இங்கே பாருங்க. What came to Sarah? Sarah was smiling. This old lady, how can I have a baby? The angel told, a particular time I will come. You will have a son, Isaac, his name. It is the Isaac who is asking Jacob to leave. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சொல்லி இருந்தபடி. இதை கண்டுபிடிங்க. என்ன கடவுள் எனக்கு சொன்னார் உங்கள் வாழ்க்கைக்கு விட. திஸ் இஸ் வாட் த சீக்ரெட். எல்லாரும் சேர்ந்து திரும்பவும் சொல்லுங்க, கர்த்தர் தாம் உரைத்தபடியே. Look at the beauty. Many of us miss this heavenly bliss, heavenly blessings. Never worry whatever people say. My God told me certainly, surely,
That's what the Word of God. It's not a religious book, relationship book. And the Lord had visited Sarah. The Lord did unto Sarah as he had spoken. Sometimes we don't believe, but still God wants to do miracle with you. One man to obey Abraham. One Jacob obey. So this Jacob, no, he was very particular what the Lord says. If you turn to Genesis and read this word 32:9, please read quickly. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே. Look at that. Verse 12, yeah. தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். Catch on to the words of the Lord. If you catch on, your mind gone. Many times we become mental. We don't know what to do, how to come out of the trouble. Look at this word. He is in great trouble. His brother is coming with 400 people to kill one Jacob. Then he reminds the Lord, please remember this word you said, that you will do good. Look at that, what he says. And thou said, I will surely do thee good. Look at that. Whenever you want to pray, pray according to God's promise, God's word, not your own shopping list. Never true. What God told you, catch hold on the promise of God. What he told like this, I will never leave thee. Everyone left me. Many times a situation will come, all your people may leave you, and you will become lonely, comfortless. At that time the Lord comes, I am with you. I will be with you. I will be with you all the days of your life. All that you have to do, please say, சொன்னீரே. அதை மட்டும் அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, தூக்கமே வரல. அதான் உண்மை. என்ன வகுப்பறையில் இந்த பிள்ளை இப்படி என்ன சொல்லிட்டானே, பாருங்க, இதெல்லாம் கடவுள் சொல்றார். நான் உனக்கு சொன்னதை அவர் சொன்னா அப்படியே செய்வார். அதுக்கு Matthew 7:24 you have to read. Please read. Yeah. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். Look at that. This is what you have to read. Look at this. All of you say, நான் சொல்லிய. நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்ணுறதே இல்லை. கடவுள் எனக்கு என்ன சொன்னார். That's what we are going to meditate. Catch on. Hold on to the word of God. You'll be strengthened. You'll get encouraged. You'll have a great
boldness to face the difficulties in your body, mind, and in the world. That's what. Don't miss the bus. You will be a great something, a great city built on the mountain. All the people will look at you. City on the mountain cannot be hidden, full of lights. Reason, that stone, that rock, the words of Jesus Christ makes you so great. It's not that you important, that you who are very obedient, very trusting, doing. Many teachers say so many very good things in the class. How much little you can do, all the things you said and instructed in the class. So many rules and regulations. Good, necessary. Are you a role model? That's what Lord said. I will be with you all the days of the life. If you are able to do whatever I commanded you to do. Don't tell unnecessary words to other people, your wife and children. Tell the truth. This is very important. Don't give them all the promises. Give them promise of God. It's very simple. 100% you can depend upon. The beautiful thing, how you will never be. The Bible says that I will never leave you. Hebrews 13:5. Please say, take and read it. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் எழுந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. இப்போ யாரை கைவிட மாட்டார்? ஆசிரியர் பெருமக்களே, பண ஆசை இல்லாதவங்க ஒருத்தர் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, போதும். அங்கே கேட்சப் பண்ணுங்க. சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும். Contentment. That's why we hurry and do things, get into depths and get into problem. You must listen to God. Can I do this? Let thy will be done. When God says something, 100% purified words, you can trust. There's a beautiful verse in Numbers. And it says like this in 23 Numbers, Ennagamam. 23:19, please read, yeah. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. Yes. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? Look at that. Shall he not do? Listen what God says to you every day. Find out what is the word of the Lord for me. His love is great.
everlasting love. Something you can enjoy is love. Whatever, however, many times we fail also, He loves us. People will tell, however, whatever you are failing. He never talks, loves us. That is the love. When He says, He'll never tell a lie. Certain things fixed for you. I've said in Isaiah 46:11, yes. உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவருமாய் இருக்கிறேன். நீங்க எல்லாம் சொல்லுங்க. அதை சொன்னேன், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை நிறைவேற்றுவேன். எதை எனக்கு தெரியாது, நீங்க தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ப்ரேயரில் உனக்கு தனியாக சொல்றார், எனக்கு தனியாக பேசுவார். நான் அவர் பிள்ளை. எதுக்கு சொல்றாருன்னா அதை திட்டம் பண்ணி வச்சிருக்காராம் உங்க வாழ்க்கையில். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கடவுள் உங்களுக்கு சொல்லுகிறதை அதை செய்து முடிப்பேன். செய்து முடிப்பேன். இதுக்கு மேல என்னமா வேணும்? சொல்றவர் யாரு? கரஸ்பாண்டா? அப்பாவா அம்மாவா? அவங்க கூட முடிஞ்சதெல்லாம் செய்ய முடியும். முடியாததெல்லாம் செய்வார். உங்களால் முடியாததெல்லாம் கடவுள் செய்வார். மற்றவங்க முடியாதெல்லாம் அவர் செய்வார். நான் நம்புகிறேன், நம்பி தான் நிற்கிறேன், செஞ்சதை பார்த்துட்ருக்கேன். எங்கள் வீட்டிலே அம்மாவே சொல்லுவாங்க, வேண்டாம்பா வேண்டாம் வேண்டாம். நான் என்ன பண்ணுறது? சொன்னது யாரு? சொன்னது யாரு? நிச்சயம் என்னால் முடியாதது தான். சொல்லியும் செய்யாமல், அதனால் அந்த ப்ராசஸில் நான் போய் நிற்கிறேன். அவர் செய்து முடிப்பார், அதை நிறைவேற்றுவேன். அதே அதிகாரத்தில் 7:8 பாருங்கள். உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன். வாசிங்க வேலை. அது 8 பாருங்கள். முன்னாடி 11-12 பாருங்கள். வாசிங்க. போதுங்களா? பாருங்க. This is the promise of God. So the Lord will take care of you till in your old age. I will bear, I will carry. Who will tell like this? Shall we all stand up? The Lord is with you. His words are there with you this morning. He never fails. The Bible says, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் உன்மேல் வருகிற உதிக்கிற வார்த்தைகள் ஒரு காலம் ஒளிந்து போகவே போகாது. The Lord God will be with you. Dear teachers, we have heard a beautiful message. As we remained eyes closed and in prayers, ask and speak to God of all the promises that the Lord has put in your hearts. The Lord is faithful God, and He has done before and He will do even now as well. The Lord said, I will not leave you comfortless. Today God wants to comfort you, and all the days of your life the Lord is going to be with you. If you pray, God is a right God and He will do it for you. Can we all sing this beautiful song and thank the Lord? ஜெபத்தை கேட்டிடும் தேவா, பதிலை தந்திடுவே, யுத்தங்கள் செய்திடும் தேவா, ஜெய
ஜெயமாய் நடத்திடுவே. ஜெபத்தை கேட்டிடும் தேவா, பதிலை தந்திடுவே. யுத்தங்கள் செய்திடும் தேவா, ஜெயமாய் ஜெயமாய் நடத்திடுவே. என் தேவா, என் தேவா, வெற்றியை அளிப்பவரே. என் தேவா, என் தேவா, விடுதலை தருபவரே. என் தேவா, என் தேவா, என் தேவா, வெற்றியை அளிப்பவரே. என் தேவா, என் தேவா, விடுதலை Today, the Lord wants to bless you. He wants to give you victory. If you believe, the Lord will do it for you. Shall we all pray and thank the Lord for the wonderful words spoken by our dear correspondent, and receive it by faith and do it according to thy will. Our loving, gracious Heavenly Father, Lord, we thank thee, we praise thee, we honor thee, Lord, we magnify thee for the wonderful words, Lord, that thou hast comforted all of us, Lord. We thank thee, we praise thee, Lord, for thy loving kindness, Lord, for thy love that you have shown upon us, O Master. At this time, Lord, we thank thee, praise thee, Lord, for our dear correspondent and the senior principal, Lord. Thank you, Lord, for their blessings that you have, Lord, invested in our school, Lord. Continue to bless them, take care of them, and Lord, you be with them, and Lord, you guide them, Lord. We pray for every teacher and staff, Lord. Continue to bless them, and Lord, help them, supply all their needs, O Master. Give them good health and strength, Lord. I pray for all the students, Lord. Lord, impart them, Lord, with good talents and knowledge, Lord. Give them your heavenly wisdom, and Lord, you take care of them. Lord, as we begin this day, Lord, in our school, help us, and Lord, fill us with thine presence, Lord. Lord, give us peace, grace, and mercy, and Lord, perfect order in everything we do. Help us to do, and Lord, acknowledge your power by prayers, Lord, that will be spoken, thought, and decided in our school. Lord, help us, and Lord, bless us with thine heavenly gifts, and Lord, bless all our teachers, Lord. Help us to commit and use our talents to thine will, O Master. We submit everything into thine mighty hands, Lord. Bless us, guide us, Lord. We thank thee, we praise thee, Lord, for many are thy wonderful and marvelous things in our lives, Lord. What shall we give in exchange for all the things that thou hast done, Lord? With nothing to offer, heart full of praises and thanksgiving. We ask this prayer in the most magnificent name of our Lord and Savior Jesus Christ. Amen.